வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று தமிழ்நாடு முழுவதும் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்ட பெயர் சிஎம் விஜய். ஒரே நாளில் சினிமாவிலும் அரசியலிலும் அவரைச் சுற்றி பல்வேறு தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக வின்ஃபாஸ்ட் நிறுவன அதிகாரிகளுடனான சந்திப்பு, அந்த சந்திப்பில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான தருணம், மேலும் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக வெளியாகியுள்ள புதிய தகவல்கள் ஆகியவை இணையம் முழுவதும் ட்ரெண்டாகி வருகின்றன. இன்று இந்த வீடியோவில் அந்த அனைத்து அப்டேட்களையும் விரிவாக பார்க்கப் போகிறோம். முதலில் வின்ஃபாஸ்ட் சந்திப்பு பற்றி பேசலாம். வியட்நாமைச் சேர்ந்த மின்சார வாகன நிறுவனமான வின்ஃபாஸ்ட் தற்போது இந்தியாவில் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நிறுவனத்தின் உயரதிகாரிகள் சிஎம் விஜயை சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகின. அந்த சந்திப்பின் போது நினைவு பரிசாக சிறிய மின்சார கார் மாடல் ஒன்றை வழங்கினர். அந்த மாடலை சிஎம் விஜய் கையில் எடுத்து சிரித்தபடி பார்த்த தருணம் சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலானது. ரசிகர்கள் அந்த காட்சியை பகிர்ந்து, எளிமையான தலைவர், சிறிய விஷயத்திலும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் மனிதர் என்று பல கருத்துக்களை பதிவு செய்தனர். அதே நேரத்தில் சிலர் இது ஒரு சாதாரண மரியாதை சந்திப்பு மட்டுமே என்றும் கூறினர். எப்படியிருந்தாலும் அந்த சில நொடிகளே இன்று இணையத்தில் அதிகம் பகிரப்பட்ட வீடியோக்களில் ஒன்றாக மாறிவிட்டது. இந்த சந்திப்பை அரசியல் ரீதியாகவும் சிலர் அலச ஆரம்பித்தனர். தமிழ்நாட்டில் மின்சார வாகன முதலீடுகள் அதிகரித்து வரும் சூழலில் இதுபோன்ற சந்திப்புகள் மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு நல்ல அறிகுறி என சிலர் கூறினர். இன்னும் சிலர் எதிர்கால முதலீடுகள் தொடர்பாக ஏதேனும் அறிவிப்புகள் வருமா என்ற எதிர்பார்ப்பிலும் உள்ளனர். ஆனால் இதுவரை வெளியான தகவல்களின் அடிப்படையில் இது ஒரு மரியாதை சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. இப்போது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படம் ஆரம்பித்த நாளிலிருந்தே ரசிகர்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. சமீபத்தில் வெளியாகிய தகவல்களின்படி படத்தின் ஓப்பனிங் கார்டில் மாற்றம் இருக்கலாம் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. பல ஊடகங்களில் வெளியான தகவலின்படி முன்பு ரசிகர்கள் பார்த்து வந்த தளபதி விஜய் என்ற அறிமுகத்திற்கு பதிலாக தற்போது அவரது அரசியல் பதவியை பிரதிபலிக்கும் புதிய ஓப்பனிங் கார்டு இடம்பெறலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை படக்குழுவின் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் வெளியாகவில்லை. எனவே இதை உறுதியான தகவலாக அல்லாமல் வெளியாகியுள்ள தகவலாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தகவல் வெளியானதும் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டனர். சிலர் இது ஒரு புதிய வரலாறு என்று வரவேற்றனர். இன்னும் சிலர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்றனர். இதனால் #சிஎம் விஜய் மற்றும் #ஜனநாயகன் போன்ற ஹாஷ்டேக்குகள் தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் இடம்பெற்றன. சிஎம் விஜய் தற்போது அரசியலிலும் சினிமாவிலும் ஒரே நேரத்தில் அதிக கவனம் பெறும் நபராக இருப்பதால் அவரைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு சிறிய அப்டேட்டும் மிகப்பெரிய செய்தியாக மாறுகிறது. அதனால்தான் இன்று வெளியான இந்த இரண்டு தகவல்களும் இணையத்தில் மிகப்பெரிய விவாதமாக மாறியுள்ளன. ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் இந்த தகவல்களை ஆர்வமாக கவனித்து வருகின்றனர். வரும் நாட்களில் ஜனநாயகன் திரைப்படத்தின் ட்ரெய்லர், இசை வெளியீடு, புரமோஷன் நிகழ்ச்சிகள் போன்றவை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் சிஎம் விஜயின் அடுத்த அரசியல் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகளும் ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. இன்றைய ட்ரெண்டிங்கை ஒரு வரியில் சொல்ல வேண்டுமென்றால், வின்ஃபாஸ்ட் அதிகாரிகளுடனான சந்திப்பில் வைரலான தருணம் மற்றும் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக வெளியான புதிய தகவல்கள்தான் இணையத்தை ஆக்கிரமித்துள்ளன. இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படாத தகவல்களை உறுதியான உண்மையாக எடுத்துக்கொள்ளாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையும் தொடர்ந்து கவனிப்பது நல்லது. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். இந்த விஷயத்தை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இதுபோன்ற தினசரி சிஎம் விஜய் அரசியல், சினிமா மற்றும் ட்ரெண்டிங் அப்டேட்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய மற்றும் சுவாரஸ்யமான அப்டேட்டுடன் சந்திப்போம். வணக்கம்.